திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை பர்பஸ்ஃபுல்லாக செட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் அது ரியாலிட்டியில் பாசிபிளே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தோம். அவங்க நேரடியாக கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாது. மறைமுகமாக சில கண்டிஷன் அப்ளை அப்படிங்கிற அடிப்படையில் ஏதாவது ஒரு சமரசம் செய்யலாம். அது திமுக பாஜகன்னு கிடையாது. இங்கே எல்லா கட்சிகளுமே அந்த சமரசம் செய்யும். தாவேகா திமுக கூட அந்த அண்டர் டீலிங் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன இருந்தாலும் அவங்க எல்லாமே அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு தான் செயல்படுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன், திமுகவும் பாஜகவும் நேரடியாக ஒரு கூட்டணியை இப்போதைக்கு கட்டமைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா பாஜக எதிர்ப்பில் கட்சியை கட்டமைச்சிருக்கார் எம்கே ஸ்டாலின். அதை ஷார்ட் பீரியடில் அவர் மிஸ் பண்ணிட மாட்டார். ஏன்னா நேஷ்னல் பாலிடிக்ஸ் திமுகவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா அது மாநில சுயாட்சி பேசுகிற கட்சி. தமிழ்நாட்டு பாலிடிக்ஸை தான் அவங்க இம்பார்ட்டன்ஸாக பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் தன்னோட பிளேஸை வலுவாக நிப்பாட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் அவங்க தெளிவாக இருப்பாங்க. இங்கே போய் நான் பாஜக கூட கூட்டணியில் வச்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அகெயின்ஸ்டாக திமுக செயல்படுது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை தாவேக கிடையாது, இங்கே பல கட்சிகள் வைக்கும். ஸோ அதெல்லாம் திமுகவால் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ பாஜகவோட கூட்டணி வைக்க வாய்ப்பே கிடையாது இந்த டைமிங்கில். அதற்கான காலம் அமையும் போது ஃப்யூச்சரில் என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் இன்றைக்கி அது பாசிபிள் கிடையாது. இந்த டைமிங்கில் மக்களவை கூடுது. டீலிமிட்டேஷன், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி திமுக என்ன செய்ய போகுது, என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது அப்படின்னா திமுக அழகாக ஒரு காயத்துக்கு போய் காங்கிரஸ்க்கு ஆப்போசிட்டாக வச்சது மேகதாது விஷயத்தை பேசுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்கு. தட் மீன்ஸ் காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு பாலிடிக்ஸாக கையில் எடுத்துருக்கு. நான் அமைதியாக இருந்தால் அவன் டீலிமிட்டேஷனை கொண்டு வருவான், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை கொண்டு வருவான். நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு நீ பார்ப்பேன். ஓகே, அதுக்கு தான் நீ காத்திருக்க. உனக்கு முன்னாடி நான் ஒரு செக் பாயிண்ட்டை வைக்கிறேன் பார் அப்படின்னு எம்கே ஸ்டாலின் தூக்கி வச்ச காய் தான் மேகதாது. இதை கொஞ்சம் கூட காங்கிரஸ் எதிர்பார்க்கல. ஏன்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆண்டுக்கிட்டே இருக்குது. அவங்க இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்போ ராகுல் காந்தி எந்த பக்கம் நிற்பார்? கர்நாடகா காங்கிரஸ்க்கு நிற்பாரா, தமிழ்நாட்டு காங்கிரஸ்க்கு நிற்பாரா அப்படிங்கிற ஒரு நெருக்கடியாக ராகுல் காந்தி பக்கம் திருப்பி இருக்குது. திமுக அந்த பாலை திருப்பி இருக்காங்க. இப்போ கேம் ராகுல் காந்தி கையில் இருக்குது. அவர் எந்த காயை நகர்த்தணும், என்ன செய்யணும்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கார். ஏன்னா காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு விஷயத்த திமுக கையில் எடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி பாஜக கிட்டேருந்து திமுகவுக்கு வந்த கோரிக்கைகள்லாம் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கள் கூட கூட்டணிக்கு வரலனாலும் பரவாயில்ல, காங்கிரஸை சேர்க்காதீங்க. நான் காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படிங்கிற கொள்கையை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு ஆள் தான் காங்கிரஸை காப்பாற்றிக்கிட்டே இருக்கீங்க. இவர் சூர்யா சொன்னார் பார்த்தீங்களா, ஹார்லிக்ஸ் கொடுத்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அது மாதிரி காங்கிரஸை நீங்கள் தான் காப்பாற்றிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் இல்லைன்னா காங்கிரஸை நாங்கள் ஈஸியாக பீட் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் அமித்ஷா பல முறை திமுக கிட்ட சொல்லியிருக்காரு. பட் திமுக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியை வலுவாக்கிக்கிட்டே இருந்துச்சு தேசிய அளவில். இப்போ காங்கிரஸ் பண்ண ஒரு விஷயம் திமுகவுக்கு பிடிக்கல. அதை துரோகம் அப்படிங்கிற அடிப்படையில் திமுக பார்க்குறாங்க. ஸோ காங்கிரஸ் இல்லாத ஒரு விஷயத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு வந்திருக்கு. ஸோ அதை திமுக செய்கிறாங்க. இந்த அரசியல் காங்கிரஸை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டைமிங்கில் காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு அரசியல் திமுக கையில் எடுத்திருக்கு. இதை காங்கிரஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இப்போது ராகுல் காந்தி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கார். ஏன்னா திமுகலேருந்து வெளியில் வரணும்னு பேசின பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும், இவர் மாணிக்கம் தாகூர் ஆகட்டும், அவங்களாம் அவங்களுக்கான எம்பி போஸ்ட்டும் மாநில தலைவர் போஸ்ட்டும் வாங்கிட்டாங்க. தேசிய அளவில் காங்கிரஸ் என்ன எப்படி போனால் என்னன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இவங்க 2 பேர் வந்துட்டாங்க. இப்போ இந்த தலைவலி யாருக்கு இருக்குன்னா ராகுல் காந்திக்கு இருக்குது. அவர் இப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு மத்தியில் நீட் எக்ஸாம் பிரச்சனை பெருசாக மாறி இருக்குது. ஓகேங்களா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதை ஒட்டி ஜந்தர் மந்தர் அங்கே போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதை பாஜக அரசு மிக மிக மோசமான வகையில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மீது கண்ணீர் புகை போடுறதும் தடிகடி செஞ்சதும் மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் இந்தியாவின் முதுகெலும்பாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மீது ஒரு ஆளுங்கட்சி இப்படியான அடக்குமுறை செஞ்சது உண்மையிலேயே ஏற்கக்கூடிய விஷயம் கிடையாது. கொஸ்டின் பேப்பர் ஏன் லீக் ஆச்சுன்னா அதுக்கு அமைச்சர் பதில் சொல்லணும். அவங்க கோரிக்கையை கேட்டு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அமைச்சரவையிலேருந்து அவர் விலகணும். ஸோ அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். அதை செய்யாமல் அந்த அதிகார திமிரில் பாஜக செயல்பட்டது மிக 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 கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இது எப்படி ஆகும் அப்படின்னா
பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாஜகவோட வெற்றியை பறிக்குமா அப்படின்னா அது நமக்கு தெரியல. ஆனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட இந்த வளர்ச்சி வந்து எதிர்க்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பை வந்து காங்கிரஸ்கிட்ட வந்து பறிக்கும். ஏற்கனவே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி, இந்தியா கூட்டணியை உடைக்கும் வேலையை வந்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு மாநில கட்சியும் மிக மோசமாக கையாண்டிருக்கு. அதனால் காங்கிரஸ் மீது அதிருப்தியாக இருக்க மாநில கட்சிகள் எல்லாமே வந்து ஒருங்கிணைந்து 3வது அணியை கட்டமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க ஒரு பக்கம் ஓட் பேங்கை பிரிப்பாங்க. இங்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து எலெக்ஷனில் நின்னாங்க அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் ஓட் பேங்கை பிரிப்பாங்க. ஸோ இது வந்து அகைன் பிஜேபிக்கு சாதகமாக ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இவங்க டார்கெட் எல்லாம் எங்கே போய் நிற்கிது அப்படின்னா காங்கிரஸ்கிட்ட போய் நிற்கும். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதியில் மாநில அரசியல் தான் முக்கியம். ஏன்னா மாநில அரசியல் அவங்கள்ட்ட இல்லை. ஃபஸ்ட்டு அதை ஸ்டடி பண்ணணும். இப்போ தேசிய அரசியலில் அவங்க ஃபோக்கஸ் பெருசாக இருக்காது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தேசிய அரசியலில் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி வின் பண்ண வச்சு இந்தியா கூட்டணி வின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ப்ரைம் மினிஸ்டர் யார்? அதிகபட்சம் ராகுல் காந்தி வந்து நிற்பார். அதுக்கு ஏன் திமுக வேலை பார்க்கணும்? அதுக்கே நாம் வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் திமுகவுக்கு இருக்கும். ஸோ அதனால் காங்கிரஸ் அல்லாத 3வது அணியை அமைக்கக்கூடிய வாய்ப்பு வந்தால் அதை திமுக வந்து ஆதரிக்கும். 2வது இங்கிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு ஓட் பேங்கை பிரிப்பாங்க. இது ரெண்டும் சேர்ந்து காங்கிரஸுக்கு தான் பேக் ஃபயர் ஆகுமே தவிர பிஜேபிக்கு கிடையாது. ஸோ மீண்டும் பிஜேபி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது. அட் த சேம் டைம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பிஜேபி கையாளும் விதம் மிக மோசமானதாக இருக்குது. இந்தியாவின் எதிர்காலத்தை வந்து நசுக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து பாஜக அரசு உடனே நிப்பாட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.